ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு மண்டே மார்னிங் 5 o'clockலாம் நம்மளோட கிச்சன் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரிப்ரேஷன்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு தான் தூங்க போவேன். இப்போ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கடகடன்னு நம்ம மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து டீக்காக பால் காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக ஸ்நாக்ஸுக்காக கார்ன் வாங்கி வச்சுருந்தேன். ஸ்வீட் கார்ன் நைட்டே வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அதையும் குக்கரில் வேக வச்சிடலாம். இதில் சால்ட்டு போட்டுட்டு ஆல்ரெடி 4 விசில் வந்துருச்சுன்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜபிள் லைட்டர், அதாவது கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் இல்லையா, அதுதான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து ஆன்லைனில் தான் ஹஸ்பண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்க. இது கூடவே இந்த மாதிரி சி டைப் சார்ஜிங் கேபிளும் வந்து கூடவே வந்துடுது. இதை வச்சு அடுப்பு மட்டும் இல்லை, கேண்டில், தீபம் எல்லாமே ஏற்றிக்கலாம். அது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடமும் அதை வளைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன் இல்லைங்க, எனக்கு நல்லா இருந்தது. நீங்கள் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் நேற்று நைட்டே வந்து பாப்பாவுக்கு வந்து ராகி சேமியா தான் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிட்டு நைட்டே இந்த ராகி சேமியா வந்து கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். இது ரொம்பவே செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் ராகியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் நார்மல் சேமியா வச்சு நீங்கள் சேமியா உப்புமா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி சேமியா வச்சு செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சேமியாவை வந்து நான் ஒரு பவுலில் கொட்டிட்டு அது முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்காக ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சிடாதீங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் தண்ணியில் அந்த எல்லா சேமியாவும் தண்ணியில் படுற அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சேமியாவை வந்து நான் இட்லி தட்டில் பரப்பி இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு இதை வந்து தாளித்து எடுத்துட்டோம்னா ராகி சேமியா வந்து ரெடி ஆயிருங்க. இந்த ராகி சேமியா கூட நீங்கள் நாட்டு சக்கரை, சுகரு, எதுனாலும் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி வெறுமனே கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ மக்காச்சோளம் வச்சோம் இல்லையா, அதுவும் விசில் வந்துருச்சு. இந்த பக்கம் பாலும் பொங்கிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து டீ போட்டு வச்சிருவேன் காலையிலே. ஏன்னா நான் பாப்பா விடுற கேப்பில் வந்து திடீர்னு அவங்களும் கிளம்பி கலெக்ஷன்லாம் போவாங்க. அதனால நான் டீ போட்டு வச்சுட்டேன்னா அவங்க கூட ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. எனக்குமே வந்து பாப்பாவை ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே டீ குடிக்கணும். டீ குடிச்சாதான் நெக்ஸ்ட் அடுத்த வேலை எனக்கு ஓடும். அந்த மாதிரி வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி நமக்கு அந்த டீ தான். அப்படி ஆகி போச்சு. நான் ரொம்ப டீ அடிக்ட் ஆகிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன். இப்போ வந்து 1/2 டம்ளர் ஆக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் இந்த குளிர்காலத்துக்குலாம் காலையில் அந்த இஞ்சி டீ குடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். அதனால நான் இப்போ டெய்லி இஞ்சி டீ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கோல்டு காஃப் இருக்கும்போதும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும். நல்லா தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்கும். இன்னையிலேருந்து நானும் பாப்பாவும் கொஞ்சம் வெயிட் லாஸ் டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். பாப்பா அதனால எனக்கு காஃபி டீ வேணான்ட்டு அவள் விட்டுட்டாங்க. ஆனால் என்னால் விட முடியாதுங்க. சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் டீ இல்லாமல் இருக்க முடியாது. என்னைய மாதிரி நீங்களும் யாராவது இருக்கீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எம்டி ஸ்டமக்கில் நானுமே இந்த டீடாக்ஸ் வாட்டர் தான் நான் சாப்பிட்றேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜீரகம் 1 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக துருவின இஞ்சி, இது 2யும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன். கொதித்து அதை வடிகட்டி அந்த இதில் வந்து லைம் ஜூஸ் மட்டும் கலந்து ஆளுக்கு ஒரு டம்ளர் 5:30க்குலாம் மார்னிங் ட்ரிங்க், ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து 2 பேருமே சாப்பிட்ருவோம். இதில் வந்து நீங்கள் தேன் கூட கலந்துக்கலாம். நாங்கள் தேன்லாம் கலந்துக்கலாம். அப்படியே தான் நான் வடிகட்டி நான் குடிக்கிறது. நீங்கள் யாராவது வெயிட் லாஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புல உள்ள கெட்ட கழிவுகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக வெளியேற்றிடும். அதுக்காக தான் இந்த மார்னிங் ட்ரிங்க்கு. இப்போ பாருங்கள், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவளுக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். ராகி சேமியா ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பூலாம் போட்டு கொடுத்துருக்கேன். அவளுக்கு டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே பாருங்கள், நான் சுகரோ நாட்டு சக்கரையோ எதுவுமே கொடுக்கல. அவள் வெறுமனே எனக்கு போதும்னு சொல்லிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7:15க்கு நான் என்னோட லஞ்ச் வேலையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்களுக்கும் சேர்த்தே வந்து ராகி சேமியா வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் காலையில் 2-3 சட்டி பூட்டியாக இருந்துச்சுல, அதில் என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். இது வந்து நேற்று வச்ச ரசம் மீந்து இருக்குது. இது பாப்பாவுக்கு செஞ்சது போக மீதம் உள்ளது. கீழே உள்ளது பால், டீக்கு போக. திடீர்னு வந்து செகண்ட் டீ, தேர்ட் டீன்னு கேட்பாரு. அப்போ கேட்கும்போது அப்பப்போ கொஞ்சம் போட்டு கொடுத்துடலாம், அதுக்காக உரமாக வச்சுருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எழுந்து வரும்போதே பாவம் அவருக்கு ஃபீவருங்க.
எந்திரிக்கவே முடியல. என்னடா ஏலேகால் இன்னும் ஆள் எந்திரிக்கலையேன்னு போய் பார்த்தா பயங்கர ஃபீவர். அதனால சரி இன்னைக்கு ஒரு கஞ்சி காய்ச்சி குடுத்துடலான்னு சொல்லிட்டு கஞ்சி காய்ச்சறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இது என்னன்னா 1/4 கப் அளவு சாப்பாட்டு அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு அதுதான் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. இது வந்து என்னன்னா, நேத்து நைட்டே வந்து தட்டப்பயிறு அது வந்து நான் ஊற போட்டு வச்சிருந்தேன். சரி அவருக்கு புரோட்டீன்லாம் அந்த மாரி பயிறு வகைலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு அத வச்சு நீ குழம்பு வைக்கலான்னு ஊற போட்டு வச்சிருக்கேன். இது என்னன்னா, நேத்து வச்ச நேத்து வெல மீன் வாங்கியிருந்தோம். அதுல குழம்பு, மீந்து போன குழம்பு தான். அத வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் வந்து இன்னைக்கு சமையலுக்கு தேவையான காய்கறிகளையும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்ததா நம்ம தட்டப்பயிறு ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து இப்ப கழுவி குக்கர்ல விசில் வச்சிடலாம், வேக வச்சிடலாம். இந்த பக்கம் அந்த காய்கறிலாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்டுக்கு பாவம் ரொம்ப நெருப்பா கொதிக்குது. டேப்லெட் போடணும். அதனால கஞ்சி காய்ச்சிடலாம். இந்த கஞ்சி வந்து காய்ச்சலா இருக்கும்போது, இந்த மாரி உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இது குடுங்க. ரொம்ப ஈஸி செய்றதுமே. நல்லாருக்கும். டேஸ்ட் நல்லாருக்கும். அவங்களுக்கு வாய்க்கு நல்லா இதமா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும். ஈஸியா டைஜஸ்ட் ஆகும் அவங்களுக்கு. இது ஒண்ணும் இல்ல. அந்த அரிசி, பருப்பு வந்து நல்லா கழுவிட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல வச்சு லைட்டா கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. நைஸா அரைச்சிடக்கூடாது. குருணை மாரி இருக்கணும். அந்த மாரி அரைச்சு எடுத்துட்டு, அத வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மிக்ஸிலயும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, அதையும் வந்து அலசி சேர்த்துக்கோங்க கூடவே. நம்ம சேர்த்துருக்க அரிசியும், பருப்பும் முங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊத்திக்கோங்க. அதுல வந்து 1 ஸ்பூன் வந்து சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 3 வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துங்க. அப்புறம் கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு, நம்ம குக்கர் மூடி போட்டு அடுப்புல ஒரு 4 விசில் வச்சு எடுங்க. கஞ்சி சூப்பரா இருக்கும். இத ஃபர்ஸ்ட்டு அவருக்கு வச்சு குடுத்துருவோம். நெக்ஸ்ட் தட்டைப்பயிறு வெந்துருச்சு. அதை இறக்கிட்டு இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இந்த தட்டைப்பயிறு பார்த்தீங்கன்னா, இதை காராமணின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊர்கள்ல. இதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. அதாவது கால்சியம், அயன், பொட்டாசியம், மெக்னீசியம், அப்புறம் விட்டமின் ஏ, பி, சி இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து வெளியேற்றுது. ப்ளஸ் வெயிட் லாஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னையும், ஹேரையும் வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்குது. அதனால அடிக்கடி நீங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. கஞ்சி குக்கர்ல வந்து வெயிட் வந்து பெரிய குக்கரோட வெயிட்ட தெரியாம போட்டுட்டேன். அதனால ஃபுல்லா தெறிச்சிருச்சு. சரி பரவாயில்லன்னு சிம்ல வச்சிருக்கேன். மெதுவாவே வரட்டும். இந்த பக்கம் வந்து குழம்புக்கு தாளிச்சிடலாம். குழம்புக்கு வந்து ஆயில் விட்டு கடுகு, வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளி அதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த கேப்பில் சாதமும் வடிஞ்சிருச்சு. அதையும் ஒரு பக்கம் வடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். நீங்கள் இதில் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்க காய்கறி இல்லாம வெறுமனே கூட நீங்க வெங்காயம், தக்காளி வதக்கி கூட நீங்க இந்த பயிறு ஊத்தி அப்படியே கூட நீங்க வைக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இப்ப இந்த காய் வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி போட்டுறலாம். இப்போ பாருங்க நல்லா காய் வெந்துட்டு வருது. இதுல மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 1/4 ஸ்பூன் வந்து வத்தல் தூள் சேர்த்துக்கிறேன், மிளகாய் தூள். இன்னைக்கு அவருக்கு ஃபீவர்ன்றனால கொஞ்சம் காரம் கம்மியா வைக்கிறேன். நீங்க காரம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா 1 1/2 ஸ்பூன் மேல சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்குற வரைக்கும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
மூடி போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ இந்த குழம்புக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இந்த குழம்புக்கு தேங்காயும் அரைச்சி ஊற்றணும். இதில் என்னென்னா தேங்காய், சீரகம், 2 பல் பூண்டு, இது 3ஐயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதையும் ஊற்றிட்டு மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்து கஞ்சி ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கஞ்சி வருங்க, நல்ல குலைவாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி காய்ச்சல் வந்தவங்க, உடம்பு முடியாதவங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு ஊற்றி கொடுத்துட்றேன். நல்லா மணமாக குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச அந்த காராமணி தட்டைப்பயிரை வந்து இதில் சேர்த்து விட்டுறலாம். இது நல்லா கிளறி விட்டு இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. தட்டைப்பயிறு புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் உடம்புக்கு முடியலன்ன உடனே என்ன சொல்கிறது, வேலையே ஓடலை, என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலுமே எல்லாருக்குமே ஃபீவர், கோல்டு, காஃப் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து கொஞ்சம் கோல்டு, காஃப்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரம்பத்திலே வந்து டாக்டர்கிட்ட போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபீவர் வந்தால் விடவே மாட்டேங்குது, அந்தளவுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. பெரியவங்களாலே வந்து இந்த இப்போ வர காய்ச்சலை வந்து தாங்க முடியல. குழந்தைங்களெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பக்குவமாக வச்சுக்கோங்க. அது மாதிரி ஹாட் வாட்டரே வந்து கன்சியூம் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங்கோ இல்லை நைட்டோ நீங்கள் வெளியில் போனீங்கன்னா ஸ்வெட்டர், கேப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்கள். மதுரையிலலாம் பார்த்திங்கன்னா பகலில் அவ்வளோ வெயில் அடிக்குங்க, ஆனால் நைட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குளிருது, பயங்கரமாக குளிருது. அதனால் இப்படி தான் குளிர்காலத்தை வந்து நம்ம ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இனி என்ன கொஞ்ச நாள் தான், சிவராத்திரி வந்துருச்சுன்னா குளிரெல்லாம் ஓடி போயிடும். அடுத்து ஃபுல்லாக ஒரே வேக்காடு தான். சரிங்க, அப்படியே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் அவியல் தான் வச்சேன் இன்றைக்கி சைட் டிஷ்ஷு. அவியலுக்கு என்னென்ன காயெலாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், புடலங்காய், கேரட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் வெங்காயம், இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து நீங்கள் சீனி அவரைக்காய் சேர்க்கலாம், சேனக்கிழங்கு சேர்க்கலாம், அவரைக்காய், பீன்ஸு, உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லா காயும் போடலாம். மாங்காய் போட்டு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் மாங்காய்லாம் சேர்த்து போடலை, இது மட்டும்தான். அப்புறம் வந்து தேங்காய், பச்சை மிளகா, ஒரு வெள்ளைப்பூடு, சீரகம், இது போட்டு அரைச்சி நல்லா கொரன்னு அரைச்சி போட்டிருக்கேன். அவியலுக்கு வந்து நான் எப்போயுமே தயிர் சேர்க்குறது இல்லை. ஏன்னா ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்பும்போது அவங்க லேட்டாக தான் சாப்பிடுவாங்க. எப்படியும் சாப்பிட்றதுக்கு 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம், 4 மணி கூட ஆகலாம் ஒரு சில நேரம். அதனால் அது தயிர் சேர்த்தா கெட்டு போயிடும், அதனால் சேர்க்குறது கிடையாது. அவியல் கூடவே வந்து எக்கும் பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கோல்டு காஃப் இருக்கிறவங்க எக்கு சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. குழம்புக்கு மல்லி இலையும் தூவியாச்சு. நெக்ஸ்ட்டு அவியலுக்கு தாளிக்கணும். அவியலுக்கு வந்து எப்போயுமே தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்தோம்னா நல்ல வாசமும் ஜம்முன்னு இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்போவுமே அவியலுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கிறது. அவ்வளோதான், சமையல் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து டிஃபன் பேக் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Jaya. Tata, bye.